50 வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்னா வயதிபம் என்று சொன்னால் ஒரு 55 வயதுலேருந்து 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இப்பத்திய நிலைமையில நாங்கள் எல்டர்லி என்று சொல்றது ஆஸ்திரேலியா பொறுத்தவரை ஒரு 70 வயசுக்கு மேற்பட்டவர்களைத்தான் நாங்கள் கூடுதலாக எல்டர்லி ஓ ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் என்று சொல்லுவோம். ஃபார்மசிக்கு போக இயலாமல் இருக்கும் பட்சத்தில் ஹோம் டெலிவரி வந்து மெடிக்கேஷன், இப்போ ஜிபி வந்து மெடிக்கேஷன் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நேராக ஃபார்மசிக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து மெடிக்கேஷனை வந்து நேர் வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. அங்கங்கள் ஓர்கன்ஸின் செயல்திறமையும் குறையும். அதாவது லிவர் ஃபங்க்ஷனோ கிட்னி ஃபங்க்ஷன் கார்டியக் ஃபங்க்ஷன் அப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். குறிப்பை சொன்னீர்கள், அதாவது வந்து ஒரு 30 வயதில் நாங்கள் ஒரு மருந்தை தொடக்கினால் அதை நாங்கள் அதை ரிவைஸ் பண்ண, அதாவது வயது போக போக அதனுடைய டோஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சிறப்பாக கூறுவீர்கள். நிச்சயமா அது ஒரு முக்கியமான விஷயம். சில பேர் வந்து வெளியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டோஸை கொண்டு போனால் அது வந்து கூடுதலாக பாதிப்பைத்தான் ஏற்படுத்துமே தவிர அதுக்குரிய முழு பலனையும் அடையக்கூடிய முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் வயது கூறும் பொழுது டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதை விட உங்களுக்கு ஏற்படுகிற அதை வியாதிகளை பொறுத்தும் வந்து நாங்கள் டோஸ் வந்து மாற்றுவோம். ஆஸ்திரேலிய வாழ் ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி. உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை கேட்க தவறாதீர்கள். வாலிபடிகள் மூலமாகவும் இணையதளங்கள் வழியாகவும் செல்லிட தொலைபேசிகள் மற்றும் செயலிகள் வழியாகவும் எங்களோடு இணைந்திருக்கும் நேர்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம். தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களும் இணைந்து வழங்கும் இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமைகளில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை சிட்னி மெல்பர்ன் நேரப்படி ஒலிபரப்பாவதை நேர்கள் அறிவீர்கள். இன்று வயோதிபர்களின் மருந்து பாவனைகள் சம்பந்தமாக பேச இருக்கிறோம். உடல் நலம் குறைகிற போது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure என்று சொல்வதை போல முன்கூட்டி காப்பதே பின்னர் நிவாரணம் தேடுவதை விட சிறந்தது என்று சொல்வார்கள். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான மருந்து பாவனைகள் தவிர்க்க முடியாதவை என்பதை நாங்கள் அறிவோம். உடல் இளமையாக இருக்கிற போது, உடலில் போதிய அளவு நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்கிற போது, வேறுபட்ட மருந்துகள் பயன்படுத்தப்படுகிற போது உடல் அவற்றை தாங்கிக் கொள்கிறது. ஒன்றுடன் ஒன்று முரண்படத்தக்க மருந்துகள் பயன்படுத்தப்படுகிற போதும் கூட இளமையான மற்றும் ஆரோக்கியமான உடல் அதை தாங்கிக் கொள்ளும் வல்லமையுடன் காணப்படுகிறது. ஆனாலும் வயது கொஞ்சம் போகிற போது, மூப்பு எய்துகிற போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அதே வேளையில் பல மருந்துகளை ஒரே நேரம் பயன்படுத்த வேண்டிய தேவைகளும் ஏற்படுவதுண்டு. வேறுபட்ட நோய்கள் தாக்க தொடங்கும். ஒருவரின் இந்த பாரம்பரியமான தலைமுறை சம்பந்தப்பட்ட குடும்ப பின்னணிகள், அவரது வலிமையான உடல் நலம், உடற்பயிற்சி, உணவு முறைகள் மற்றும் தனது வலிமையான இந்த தொழில் சார்ந்த விடயங்கள், மன அழுத்தம் போன்ற பல விடயங்கள் அவர்களது உடல் நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் அறிவோம். அந்த வகையில் சில சந்தர்ப்பங்களில் பல மருந்துகளை கொஞ்சம் மூப்பு எய்தியவர்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அப்போது இந்த மருந்துகள் தனித்து பயன்படுத்தப்படுகிற போது, ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக பயன்படுத்துகிற போது அந்த மருந்து உடலில் வேலை செய்யக்கூடும். அப்போது ஒவ்வாமை போன்றவை இருந்தாலும் கூட. ஆனால் வேறுபட்ட மருந்துகள் வேறுபட்ட தேவைகள் கருதி உடல் நலத்துடன் இணைத்து பார்க்கப்படுகிற போது சில சவால்கள் இருக்கக்கூடும். அதை பற்றித்தான் நிறைய மருத்துவர்கள் எங்களோடு பேசி இருக்கிறார்கள் என்று நம்புகிறோம். அந்த வகையில் அந்த மருத்துவர்களை இப்போது எங்களோடு இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். அவர்களை இணைத்துக் கொண்டு இன்றைய உரையாடலை நாங்கள் தொடரலாம். எங்களோடு பேசுவதற்காக இன்று 2 மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை சொன்னோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்து கொள்ள இருப்பவர்கள் மருத்துவர்கள் பீட்டர் குருசுமுத்து மற்றும் ஜோய் மரியதாஸ் ஆகியோர். அவர்களை இணைத்துக் கொண்டு இன்றைய உரையாடலுக்குள் போகலாம். நேர்களே, டாக்டர் பீட்டர் குருசுமுத்து, டாக்டர் ஜோய் மரியதாஸ், வாருங்கள். டாக்டர் பீட்டர் குருசுமுத்து, நீங்கள் உங்களில் யார் இந்த உரையாடலை வழிநடத்த போகிறீர்கள் என்பதை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஆனால் நான் உங்களிடம் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வியை கேட்டுவிட்டு தொடரலாம் என்று நம்புகிறேன். சில சந்தர்ப்பங்களில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் 53 வயதான வயோதிபர் ஒரு விபத்தில் சிக்கினார் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு எல்லாம் துணுக்கென்று இருக்கும். 60 வயதில் நாங்கள் எங்களை வயதிபர்கள் என்று நினைப்பதில்லை. ஆனால் இலங்கையில் அதை வயதிபர் என்று நினைக்கிறோம். ஆஸ்திரேலிய கட்டமைப்பில் ஒரு மேற்குலகத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை இலங்கை, இந்தியா போன்ற இடங்களிலும் பலர் கேட்பதால் வயோதிபம் என்பதை ஒரு வகையில் கட்டமைத்துக் கொண்டு இந்த உரையாடலை தொடர்வீர்கள் என்று நம்புகிறேன்.
வாருங்கள் டாக்டர் பீட்டர் குருசுமுத்து, வாருங்கள் டாக்டர் ஜோய் மரியதாஸ். கலையத்திலிருந்து இணைந்திருக்கும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன். உரையாடலை பொதுவாக அவர்கள் நடாத்துவார்கள். அவ்வப்போது நான் எனது கேள்விகளையும் கேட்டு நேர்களது கேள்விகளையும் அவர்களுக்கு வழி சமைத்து கொடுப்பேன் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வாருங்கள் டாக்டர்ஸ். நன்றி டாக்டர் பாலா. தற்பொழுது டாக்டர் பீட்டர் குருசுமுத்து அவர்கள் அந்த வரவிலக்கணத்தை கூறுவார்கள். அதாவது வயோதிபர் என்றால் இந்த ஆஸ்திரேலியாவில் எப்படி அழைக்கிறார்கள், இலங்கையில் எப்படி அழைக்கிறார்கள் சற்று விளக்கமாக கூறுவார். நன்றி ஜோய். வணக்கம் தாயகம் நேர்களே, வணக்கம் பாலா. அண்ட் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட கேள்வியின்படி வயோதிபம் அல்லது எல்டர்லி அல்லது ஜீரியாட்ரிக் என்று சொல்லுற வயது வந்து ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறிக்கொண்டிருக்கும். நாங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முதல் பார்த்தோம்னா வயோதிபம் என்று சொன்னால் ஒரு 55 வயதுலேருந்து 65 வயசுக்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் இப்பத்திய நிலைமையில நாங்கள் எல்டர்லி என்று சொல்றது ஆஸ்திரேலியா பொறுத்தவரை ஒரு 70 வயசுக்கு மேற்பட்டவர்களைத்தான் நாங்கள் கூடுதலாக எல்டர்லி ஓ ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த வயது வரம்புகள் வந்து ஒரு செயற்கையான ஒரு லிமிட்டேஷன். ஆனால் இப்போ நாங்கள் 70 வயசு உள்ளவர்களும் வந்து நல்ல துடிப்பாக ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வயதுபவர்கள் என்று கூறுவதை விரும்ப மாட்டார்கள். அதே நேரத்தில் ஒரு 65 வயசு உரியவர்கள் அவர்களுக்குரிய குரோனிக் டிசீஸ் அதால் பாதிக்கப்பட்டு ஒரு வயது முறிந்தவர்களுக்குரிய நோய்கள் ஏற்படும் பட்சத்தில் லைக் டிமென்ஷியா போன்ற நோய்கள் ஏர்லியாக ஏற்படும் பொழுது அவர்களை நாங்கள் ஒரு 65 வயசுல இருந்தே நாங்கள் எல்டர்லி பீப்புள் என்று சொல்லலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு என்ன மாதிரியான உங்கள் வாழ்க்கை திறனும் ஃபங்க்ஷனாலிட்டியா இருப்பீர்கள் என்ற பொறுத்து தான். இப்ப ஆஸ்திரேலியா பொறுத்தவரை நாங்கள் ஒரு 70 வயசுக்கு மேற்றவர்களை தான் நாங்கள் ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் என்று கூறுவோம். ஆனால் அந்த வேற இறக்கம் வந்து இப்பத்திய காலநிலையில வந்து எல்லாரும் ஒரு கூடுதலாக ஆரோக்கியமா இருக்கிறதால அந்த வயது வந்து ஒரு கூடிக்கொண்டு போறதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சிறப்பாக கூறுங்கள். அதாவது வந்து அது ஒரு வயதுபெறும் பொழுது அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாத்திரைகளை எடுப்பார்கள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது இந்த மருந்து மாத்திரைகள் எடுப்பதே அவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அப்ப உங்கள் அனுபவத்தில் அந்த வயதுபெறுதல் ஏற்படும் சவால்கள் என்ன? இந்த மருந்துகள் எடுப்பதில் பிரதான சவால்களை கூற முடியுமா? நிச்சயமா. நீங்கள் குறிப்பிட்டது போல வயது வரும் பொழுது அவர்களிடம் வந்து பல விதமான வியாதிகளும் வந்து கூடிக்கொண்டு போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு வயதுடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் இருக்கலாம், டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம். அதை விட காமனாக வயது முதல் ஏற்படக்கூடிய டிமென்ஷியா என்று சொல்லக்கூடிய மறதி நோய்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படுகின்றது. இப்படியான நேரங்கள்ல வந்து ஒரு வயதுபர் வந்து நாங்கள் ஒரு 5 ஒரு 6 மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது அது வேற நேரங்கள் எடுக்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு மறதியும் இருக்கும் பட்சத்தில் அவர்களால் வந்து அந்த மருந்துகளின் டைமிங் அதில் வந்து மெயின்டைன் பண்ண இல்லாமல் இருக்கும். இப்போ இதால் வந்து அவர்கள் வந்து மாறி மருந்துகள் எடுக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஒன்று எடுத்து போட்டு மறந்துட்டோம் நான் இன்னும் எடுக்கலைன்னு நினச்சிக்கொண்டு திருப்பி போய் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அதனால ஓவர் டோஸ் வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் எடுக்காமல் விட்டுட்டு நான் எடுத்துட்டேன்னு கூடிய ஒரு ஃபால்ஸ் பிலீவே மக்களுக்கு வரக்கூடும். அப்போ அந்த மறதி என்ற டிமென்ஷியா இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பலவிதமான மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவர்களால் வந்து அந்த மருந்துகளை வந்து ஒழுங்காக எடுக்க முடியாத நிலை ஒன்று ஏற்படும். 2வது விதமாக நாங்கள் பார்ப்போம், வயது முந்தர்களில் வந்து பல விதமான ஆர்த்ரைட்டிஸ்கள் டயபெட்டிக் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர்களால் வந்து இப்போ மருந்துகளை வாசிக்கக்கூடிய தன்மையும் வந்து குறையும். ஏன்னா கண் தெரியாமல் போகலாம், அல்லது இந்த டயபெட்டிக்காலேயோ அல்லது வேறு ரீசன் கண்கள் தெரியாமல் போகும் பொழுது மருந்துகளை அவர்களால் வாசிக்க முடியாது. அப்போ அவர்கள் ஒரு குறிப்பாக எடுக்கும் பொழுது மாறி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். 3வது வந்து இப்போ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து இந்த பொட்டில் வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கக்கூடிய இதுகளும் குறைஞ்சு கொண்டு போகும். இப்போ இதுகள் வந்து ஒரு வயது முதிர்ந்தவர்கள் அவர்களை வந்து இந்த மாதிரி அந்த மருந்துகள் எடுக்க முடியாமல் போகிறதுன்றதுக்குரிய காரணங்களை தான் நாங்கள் பார்த்தினார்கள். அப்போ அதை விட நாங்கள் என்ன செய்யலாம்ன்ற இப்போ
அவர்கள் வந்து ஒரு ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவில் இருக்கும் பொழுது அவர்கள் மருந்துகளை போய் வாங்கக்கூடிய வசதிகளும் இல்லாமல் இருக்கும். இப்போ சில ஆட்கள் தனியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தேர் லிவிங் அலோன். இப்போ ஒரு இருக்கும் பொழுது இப்போ அவர்கள் வந்து ஒரு ஃபார்மசியில் போய் மருந்து எடுத்துக்கொண்டோ அல்லது ஜிபிட்ட போய் ஸ்கிரிப்ட் எடுத்து ஃபார்மசி போய் வாங்குற அளவுக்குரிய வசதிகள் இல்லாமல் இருக்கும், ட்ரை பண்ண இல்லாமல் இருப்பார்கள். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து ஒரு வயதுவரில் வந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். சிறப்பாக கூறினீர்கள். ஆனால் இவ்வாறான அந்த அந்த சவால்களை எவ்வாறு அவர்கள் நிவர்த்தி செய்ய நிவர்த்தி செய்யறதுக்கு வழி சுலபமான வழிமுறைகள் ஏதாவது உள்ளது? நிச்சயமா. இப்ப இப்போ இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறபடினா ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன விதமான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கலாம். ஸோ முதலாவது வந்து நாங்கள் கூறுவது வந்து வெப்ஸ்டர் பேக் என்று சொல்றது. வெப்ஸ்டர் பேக் என்ற ஒரு பிளிஸ்டர் பேக் மாரி இருக்கும். அதில் வந்து அவர்களுக்கு ஒரு கிழமைக்குரிய மருந்துகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே டியூஸ்டே என்ற ஒரு டேட்லேயும் என்னென்ன டைம் எடுக்கணும் வந்து ஒரு பிளிஸ்டர் பேக்கில் போட்டு ஒவ்வொரு மருந்துகளும் போட்டு கொடுப்பார்கள். இப்போ அதால் வந்து அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து மண்டே மார்னிங் அந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி இருந்தால் அவன் இப்போ ஓகே நான் ஒரு வழியாக எடுத்துட்டேன். இப்போ அது வந்து பல விஷயங்களில் வந்து அவர்கள் ஹெல்ப் பண்ணும். மருந்துகள் கூட எடுக்க தேவையில்லை, மருந்துகள் மாறி எடுக்க தேவையில்லை. மற்றது அவர்கள் எடுத்ததுக்கு உரிய ஆதாரங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து வெப்ஸ்டர் பேக் என்று சொல்கிற இது வந்து இருக்கின்றது. ரெண்டாவது வந்து நான் குறிப்பிட்டது போல் அவர்களுக்கு ஃபார்மசிக்கு போக இயலாமல் இருக்கும் பட்சத்தில் ஹோம் டெலிவரி வந்து மெடிக்கேஷன், இப்போ ஜிபி வந்து மெடிக்கேஷன் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து நேராக ஃபார்மசிக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் வந்து மெடிக்கேஷனை வந்து நேர் வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது வந்து நாங்கள் சொல்கிறது ஹோம் மெடிக்கேஷன் ரிவ்யூ. இப்போ உங்களோட ஜிபி வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இவர் வீட்டில் மருந்து ஒழுங்காக எடுக்கிறாரோ, என்னென்ன மருந்துகளை பாவிக்கிறார் அல்லது வேறு ஓவர் த கவுண்டர் மருந்துகளை கூடுதலாக வாங்கி பாவிக்கிறார் என்ற சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இது கொடுத்துருக்கிறது, ஹோம் மெடிக்கேஷன் ரிவ்யூ என்று சொல்லி. அப்போ அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து நேராக வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து என்னென்ன மருந்து நீங்கள் எடுக்கிறீங்களா, என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு வீட்டிலேயே ஒரு அதுக்குரிய வசதிகளை செய்து தரக்கூடிய இதுகளும் இருக்கின்றது. மற்றது நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு மறதி இருக்கும் பட்சத்தில் ஃபேமிலியில் இருக்கிறாக்களோ அல்லது மை ஏஜ் கேரில் இருக்கிற ஆக்களோ வந்து அவங்களுக்கு விடிய காலமாக கால் பண்ணி 6 மணிக்கு ஓகே இன்றைக்கு மருந்து எடுக்குங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஒரு ரிமைண்டர்ஸ் கொடுக்கக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. ஃபேமிலியாலையும் செய்யலாம் அல்லது ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத ஆக்களுக்கு மை ஏஜ் கேர் மூலமாகவும் ஹோம் மெடிக்கேஷன் இது செய்யலாம். ஆகலும் இதை விட கஷ்டமாக இருக்கிற பட்சத்தில் வந்து மை ஏஜ் கேரில் வந்து ஹோம் வீட்டில் அவர்கள் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எடுக்க இப்போ ஓகே இதான் மருந்து இன்றைக்கு மண்டே காலமே இந்த மருந்து எடுங்கொண்டு ஒரு நர்ஸோ அல்லது ஒரு நர்ஸ் அசிஸ்டண்டோ வீட்டில் வந்து உங்களை வந்து ஹோம் மெடிக்கேஷன் வந்து சூப்பர்வைஷன் செய்யலாம். இப்போ இப்படியான வழிமுறைகளில் வந்து மருந்துகளை எடுப்பதிலையும் சூப்பர்வைஸ் பண்ணுவதிலையும் எங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து இப்படியான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றது. சிறப்பாக கூறுகிறீர்கள். ஆனால் இந்த வெப்சைட் பேக் இந்த சேவைகளை பெறுவதற்கு நாங்கள் ஒரு ஜெனரல் அதாவது பொது வைத்திய நிபுணர் போனா அவர் செய்வார், எல்லாத்தையும் செய்வார். நிச்சயமா. இப்ப நீங்கள் உங்களோட ஃபேமிலி டாக்டர் அல்லது ஜிபியும் போகும் பொழுது இப்ப அவர்கள் நீங்க சொல்லலாம், எனக்கு சில மறதி இருக்கிறதால நான் அந்த பொட்டிலேருந்து ஓப்பன் பண்ணிடலாம் அது, அல்லது நான் சில வேலை கூட மாறி எடுக்கிற மருந்துகள்னு சொல்லும் பட்சத்தில் அவர்கள் வந்து ஒன்று வந்து வெப்ஸ்டர் பேக் இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிலேயே அவர் எழுதலாம் வெப்ஸ்டர் பேக் என்று எழுதிவிட்டால் அவர்கள் வந்து ஃபார்மசிலேயே வெப்ஸ்டர் பேக் கிரியேட் பண்ணுவார். அல்லது சொல்லலாம் எனக்கு ஃபார்மசிக்கு அடிக்கடி போயிடலான்னா ஃபார்மசியை வந்து ஹோம் டெலிவரிக்கு ஆர்கனைஸ் பண்ணலாம். மற்றது இந்த நான் சொன்னது ஹோம் மெடிக்கேஷன் ரிவ்யூ வந்து ஃபார்மசிஸ்ட் வீட்டை வந்து பார்க்குறதையும் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் வந்து ரிஃபர் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரிஃபர் பண்ணுற மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கு ரிஃபர் பண்ணலாம். ஹோம் மெடிக்கேஷன் ரிவ்யூ செய்து அப்போ அவர் ஒரு ரிப்போர்ட் அந்த ப்ரிப்பேர் பண்ணி ஜிபிக்கு அனுப்புவார்கள். இப்போ இது வந்து நர்சிங் ஹோம்லேயும் செய்யலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கிறதையும் செய்யலாம். அப்போ இது ஒரு நல்ல ஒரு விசமான இது. அப்போ கூடுதலாக நீங்கள் உங்களோட ஜிபியோட கதைச்சு இந்த ஃபெசிலிட்டிஸில் வந்து நீங்கள் கூடுதலாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். விளக்கமாக கூறினீர்கள், நன்றி. அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போது என்னவென்றால், அதாவது வந்து ஒரு வயோதிபர்களில் தொழிலியல் மாற்றங்கள் நடைபெறும். அதாவது வந்து அவர்களுடைய அதாவது உறுப்புகள் வந்து
செயற்திறன் குறைந்து கொண்டு போகும். ம் அவ்வாறு அவர்களின் உடல் தொழில் மாற்றத்தால் அவர்கள் எடுக்கும் மருந்துகளில் ஏதாவது அவர்கள் அந்த வினைத்திறனில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஏன் நிச்சயமா நீங்கள் இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டீர்கள் ஜோய். அப்ப வயது முதிர்ந்தவர்களில் வந்து நாங்கள் பிசியோலஜிக்கல் சேஞ்சஸ் என்று ஒரு ஒரு நிறைய மாற்றங்கள் வரும். இப்ப முதலாவது என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இப்ப அவர்களுடைய உடலில் வந்து அதாவது ஃபேட்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு தன்மை வந்து கூடுதலாக வரும். இதனோட பார்க்க எங்களோட மசில் மாஸ் ஒரு புரோட்டீன் எமௌண்ட் வந்து குறையும். அப்ப சில மருந்துகள் வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீர்கள் வந்து அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், அப்போ அது ஃபேட் சொலியபிள் என்று வரையக்க. அப்போ இப்போ வயதுவர்களில் வந்து நாங்கள் கூடுதலாக கொழுப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற மருந்து வந்து கூடுதலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கும், அதாவது டைலூட் பண்ணப்படும். சிலதுகள் வந்து ப்ரோட்டீனில் வந்து அப்சர்வ் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன் குறை இருந்தால் அது வந்து கூடுதலாக செய்கிறதுக்கு வர பார்க்கும். அப்போ சில வயது முதிர்ந்தவர்களில் ஏற்படுகின்ற பிசியோலஜிக்கல் மாற்றங்களால இந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்ற மருந்துகள் இந்த உடலில் வந்து எந்தெந்த இடங்கள் போகிறது என்ற இதுகள் வந்து மாறும். இதனால வந்து இந்த டோஸ் வந்து ஒரு யங்கான ஆக்களோட கம்பேர் பண்ணிக்க எல்டிஸ் வந்து நாங்கள் எப்பவும் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ரிடியூஸ் டோஸோ அல்லது எல்டலி என்ற ஒரு இதெல்லாம் பார்ப்போம். ரெண்டாவது வந்து உடலில் உள்ள முக்கியமான ஓகன்ஸ்ன்னு சொல்லுவோமே, நான் கிட்னி அல்லது லிவர், இந்த ரெண்டு உடலில் உள்ள ஓகன்ஸ் வந்து தான் முக்கியமாக மருந்துகளோட வந்து மெட்டபாலிசத்தையும் பார்க்கலாம் அல்லது எக்ஸ்கிரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு வயது முதிர்ந்தவர்களில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன் கூடுதலாக குறைந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்படி குறைவாகும் பட்சத்தில் வந்து நாங்கள் ரீனலி அட்ஜஸ்டட் டோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டோஸ் வந்து நார்மலாக கொடுக்குறத விட ஒரு குறைவாக இருக்கும். ஏன்னா அது வந்து கிட்னியால் எக்ஸ்கிரீட் பண்ணப்படுகிற மருந்துகள் வந்து நீங்கள் ஒரு கிட்னி பாதிக்கப்பட்ட கொடுக்கும் பொழுது அது டோஸ் வந்து குறைச்சி கொடுக்கணும். இல்லாட்டி வந்து அது உடல்ல வந்து ஒரு ஓவர் டோஸ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் எஃபெக்ட் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது லிவர் ஃபெயிலியராக இருக்கும் பட்சத்திலையும் இந்த விதமான இது வரும். அதை விட வேறு மெடிக்கல் கண்டிஷன், இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும் பொழுது கூடுதலாக வாட்டர், அதாவது ஃப்ளூயிட் ஓவர்லோடுன்னு சொல்கிறது, அந்த வாட்டர் சத்து கூடுதலாக உடலில் சேரும் பொழுது நீங்கள் கொடுக்குற மருந்துகளோட எஃபெக்ட் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும், டைல்யூட் பண்ணப்படும். அப்போ அதுகள்லேயும் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ ஒன்று வந்து உடலில் எங்களுக்கு ஏற்படுகிற மாற்றங்களாலேயும் வந்து நாங்கள் மருந்துகளில் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வயது முதிர்ந்தவர்கள் வந்து கூடுதலாக அங்கங்கள் ஓகன்ஸின் செயல்திறமையும் குறையும், அதாவது லிவர் ஃபங்க்ஷனோ கிட்னி ஃபங்க்ஷன் கார்டியக் ஃபங்க்ஷன் அப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை விட வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் வந்து வயது முதிர்ந்தவர்களை வந்து நாங்கள் கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டின்னு சொல்றது, அவர்கள் கூட கேஸ்ட்ரோ பேரசிஸாக இருக்கும். இப்போ அவர்கள் வந்து சாப்பிட்ட வந்து கூட சொல்லுவாங்க சாப்பிட்டது செமிக்கையில் கணிதமாக, அதாவது ஸ்டொமக்கில் இருக்கும். அப்போ அப்படியான நேரங்கள் அல்லது கன்ஸ்டிபேஷனாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களிலேயும் வந்து நீங்கள் எடுக்கிற வாயால் எடுக்கிற மருந்துகளில் வந்து அப்சர்ப்ஷன் வந்து பாதிக்கப்படும். அப்போ ஒன்று வந்து இயற்கையாகவே உடலில் ஏற்படுற மாற்றங்களாலேயும் வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும் கொடுக்குற டோஸ். ரெண்டாவது வந்து வயது முதிர்ந்தவர்கள் ஏற்படக்கூடிய கொமனாக ஏற்படுகிற கிட்னி ப்ராப்ளம் அல்லது லிவர் ப்ராப்ளம் அல்லது கன்ஸ்டிபேஷன் அப்படியான இதுலேயும் வந்து நாங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுலேயும் வந்து எங்களோட எக்ஸ்கிரீஷன் மெட்டபாலிசம் அல்லது பாடி கம்போசிஷன் இப்படி அதுகளாலேயும் வந்து பாதிக்கப்படும். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் டாக்டர்கிட்ட போகும் பொழுதும் இப்போ ஒரு 30 வயசுக்குரியவருக்கு கொடுக்குரிய டோஸும் ஒரு 70 வயசுக்குரிய டோஸும் வந்து உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் அல்லது என்னென்ன வருத்தங்கள் இருக்கு, அதை விட உங்களோட உடல், அதாவது என்னென்னு சொல்ற பிஎம்ஐ என்று சொல்லப்படுற அப்படியானதுகளையும் பார்த்து தான் நாங்கள் மருந்துகளை கொடுக்க வேண்டும். அதாவது மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பை சொன்னீர்கள். அதாவது வந்து ஒரு 30 வயதில் நாங்கள் ஒரு மருந்தை தொடக்கினால் அதை நாங்கள் அதை ரிவைஸ் பண்ண, அதாவது வந்து வயது போக போக அதனுடைய டோஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சிறப்பாக கூறினீர்கள். நிச்சயமா அது ஒரு முக்கியமான அது விஷயம். சில பேர் வந்து எளியா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டோஸை கொண்டு போனா அது வந்து கூடுதலாக பாதிப்பைத்தான் ஏற்படுத்துமே தவிர அதுக்குரிய முழு பலனையும் அடையக்கூடிய முடியாது. அப்ப நீங்கள் உங்கள் வயது கூறும் பொழுது டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதை விட உங்களுக்கு ஏற்படுகிற அதை
வியாதிகளை பொறுத்தும் வந்து நாங்கள் டோஸ் வந்து மாற்ற வேண்டும். நன்றி அந்த கூட்டுக்கு. அடுத்ததாக நான் பார்க்க போவது என்னென்றால், வயது ஒரு மருந்து எடுக்கும் போது அதுக்கு ஒரு நல்ல விளைவும் இருக்கும், அதுக்குரிய பக்க விளைவும் இருக்கும். ஆனால் வயது பேர்களில் ஏன் இந்த பக்க விளைவுகள் கூடுதலாக வெளிக்கொணப்படுகின்றன மற்ற வயதோடு ஒப்பிடும் பொழுது? நான் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்க கேட்டீர்கள். இப்ப இதுக்குரிய ஆன்சர் நான் முதலே கூறினது போல, இப்ப வந்து ஒன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல வந்து இந்த டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கும் பொழுது அவர்களால் வந்து அந்த மெட்டபாலிசம் வந்து ஃபுல்லாக இருக்காது. இப்போ லிவர் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லாட்டி கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலோ அவர்களால் வந்து இந்த அதாவது யங்க வயசுல இளம் வயதில் சேர்க்கிற டோஸ் வந்து அவர்களால் டொலரேட் பண்ணி இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த பாடி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்றது, நாங்கள் இப்போ குறிப்பிட்டது போல வந்து பாடி மேஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேரி பண்ணும். இப்போ கூட வந்து கொழுப்பு கூடுதலாக இருக்கும், புரோட்டீன் இது வந்து அமௌண்ட் வந்து மசில்ஸ் மேஸ் குறைவாக இருக்கும் பொழுது இந்த மருந்துகளின் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாதிக்கப்படும். இப்போ அதாலேயும் வந்து கூடுதலாக சைடு எஃபெக்ட்ஸ் வரும். மூன்றாவது வந்து நான் குறிப்பிட்டது போல அவர்களுக்கு ஒரு கட்டில் ப்ராப்ளம், கன்ஸ்டிபேஷன் அப்படியே இருக்கும் பொழுது அல்லது கிட்னி ப்ராப்ளமாக இருக்கும் பொழுதும் வந்து அது வந்து உடல்லேருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணப்படாது. இதனால வந்து அதை வந்து அக்யூமுலேட் பண்ணி கொண்டு இருக்கும் பாடியில். லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் இதுதான். அப்போ கூடுதலாக எல்டர்லி பீப்புளில் வந்து நாங்கள் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சியாட்டில் வந்து கூடுதலான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். இதற்கு காரணம் வந்து நான் குறிப்பிட்டது போல வந்து ஒன்று வந்து மெட்டபாலிசம் குறைவாக இருக்கலாம், ரெண்டாவது வந்து எக்ஸ்க்ரீஷன் குறைவாக இருக்கலாம், மூன்றாவது டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்றது, எங்களோட பொடியில் வந்து எந்தெந்த இதில் வந்து போகும் டிஸ்ட்ரிபியூஷன் பாதிக்கப்படலாம். மூன்றாவது வந்து எங்களோட பாடி மேஸ் இண்டெக்ஸும் வந்து குறையும். என்ன இப்போ உங்களோட வெயிட் வந்து ஒரு 30 வயசுல இருக்கிற வெயிட்டுக்கும் ஒரு 75-80 ஒரு ஃப்ரையாலிட்டி என்று சொல்லப்படுற வெயிட்டுக்கும் வந்து சரியான குறைவு. அப்போ அதால் வந்து இந்த டோஸ் வந்து பாடி மேஸ் இண்டெக்ஸ் அல்லது வெயிட்டோட வச்சு நாங்கள் பார்ப்போம். வெயிட்டும் ரீனல் இஜிஎஃப்ஆர்ன்னு சொல்கிறது கிட்னி ஃபங்க்ஷன், அதே மாதிரி தான் கூடுதலாக டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்யணும். அப்படியே செய்யாத பட்சத்தில் வந்து கூடுதலாக அவர்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஒரு ஹார்ட் ஃபெயிலியர்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது டேப்லெட்ஸ் கொடுப்பாங்களோ, அதாவது உடல்லேருந்து நீர்ச்சத்தை எடுப்பதற்கு நாங்கள் டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரூசிமைடோ லாசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொமனான மருந்துகள் பாவிப்போம். இப்போ அந்த மருந்துகள் வந்து ஒரு அக்யூட்டாக ஒரு ஷார்ட் டேர்முக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து உடம்புல இருக்கிற ஓட்ட சத்துக்களை குறைக்குது. அது வந்து நீங்கள் வீட்டை போகும் பொழுது அந்த டோஸ் வந்து நீங்கள் வந்து குறைக்கணும். இப்போ அப்படி குறைக்காமல் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்களா வந்து உடலிருந்து நீர்ச்சத்துக்களை வந்து முற்றாக குறைச்சி விடும். முற்றாண்டில் ஓரளவு குறைக்கும் பொழுது அது வந்து கூடுதலாக கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்போ ஒரு அக்யூட் கண்டிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மருந்துகள் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு 3 வீக்ஸுக்கு பிறகு திருப்பி ஒரு ரிவ்யூ பண்ணி அந்த டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஆர்டில் வந்து கூடுதலான சைடு எஃபெக்ட்ஸும் பிறப்பாங்க.